படம் நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு ஃபேமிலி த்ரில்லர் மாரி, க்ரைம் த்ரில்லரோ ஃபேமிலி த்ரில்லர் மாரி நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். ஜிவிஎன் ஆக்டிங் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஜிவிஎன் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, ஸ்ரீகாந்த் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதை விட பிந்துமாதி மேம் சார் ஆக்டிங் அதோட சூப்பராக இருக்கு. ஏன்னா எமோஷ்னலி நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா எமோஷ்னலி கனெக்ட் ஆகும். பசங்களுக்கு வந்து த்ரில்லராக அடுத்தடுத்து என்ன அப்படின்ட்டு ஃபேமிலி ஆடியன்ஸும் வரலாம், நம்ம த்ரில்லர் ஜானர் பிடிக்கிறவங்களுக்கும் வரலாம். ஏன்னா ஃபேமிலி வந்து வந்தாங்கன்னா குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படி பேஸ் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல கூட லேக்ன்றது எனக்கு தெரியல ஒர்க் ஆகிருக்கு. அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு பார்த்த மாதிரி ஃபீல் ஆகலை. அந்த செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் ரிவீல் பண்ணாங்க, அது ரொம்ப அழகாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இது ரொம்ப லேக்காக இருக்குது, இது தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுதான் கதையாகவே எடுக்கும். இது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் கூட நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து நோண்ட அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு போரிங்காகவே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்த்துனே இருக்கலாம் போல இருந்தது. 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரில, அப்படியே போயிடுச்சு, நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, நம்ம டெக்னிக்கல் எரர்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, ஸோ அதனால் இதுவாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எமோஷ்னல் சீன்ஸ் வந்து நிறைய கனெக்ட் ஆகிடுச்சு. காமெடியெல்லாம் ஃபேண்டாஸ்டிக், நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்ம லிட்டில் கிங்ஸிலே தான். அப்புறம் வேட்டை முத்துக்குமார் பார்க்கலாம், ஆஸ் யூஷுவல் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இதுதான், அவங்கள எப்படி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும். ஹஸ்பண்டாக ஸ்ரீகாந்த் சார் பண்ணிருக்காரு, அவருமே நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஜிவியுமே கிளைமேக்ஸ் நல்ல மெசேஜ், ஒரு மெசேஜ் நல்லாயிருக்கும். ஒரு க்ரைம் த்ரில்லர்னால் நம்மளுக்கு என்ன லாஸ்ட்டில் ஒரு 2-3 பேர் வச்சு தான் வருவோம். ஆனால் இது வந்து பேசிக்காக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சிம்பிள் தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு பிளாக்மெயில் எப்படி பண்ணுவாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி கடைசியில் அவங்க முடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு மியூசிக் சாம் சிஎஸ் நல்லா பண்ணியிருந்தாரு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் ஜிவியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான், நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு திங், இந்த மாதிரி படம் பண்ணும்போது இனிமேல் ஜிவியை கூப்பிடாம இருந்தாலே அந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அடுத்தடுத்து அவர் படங்கள் அதே மாதிரி பண்ணுறனாலே நம்மளுக்கு அவரை பார்க்கும் போதே அந்த படம் கொஞ்சம் லெட் டவுன் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபே எனக்கு படம் முடிஞ்ச ஃபீல் வந்துருச்சு. திருப்பி செகண்ட் ஹாஃப் அதே ரிப்பீட் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுங்க பண்ணுற பிளாக் மேலே பார்த்தா நம்மளே கொண்டு போய் குழந்தைய காப்பாற்றி இந்தாடா சீட் அதை வச்சுக்கூடான்ற அளவுக்கு பொறுமையை சோதிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் மூவி தான். அதான் சொல்லிட்டேனே, அவரை போடாமல் இருந்தால் கூட இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அவரை போட்டனாலே பழைய படங்கள் பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அவர் ஹீரோவாக பண்ணுறதை விட்டுட்டு மியூசிக் பண்ணாலும் அவர் நல்லாவே பண்ணுவார், இன்னும் நல்லா பண்ணுவார். பட் அவர் ஏன் திரும்பி ஹீரோவாக பண்ணுறாருன்னு தெரியல. இது ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக வேண்டியது, தள்ளி போச்சு, ஒரேடியாக தள்ளி போயிருக்கலாம். பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, அந்த இன்ட்ரோல் போர்ஷன் ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. நம்ம என்னடா அப்படி தான் முடிய போது பரவாயில்லன்னு நினைக்கிறப்போ அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது, அது மட்டும் தான் பசங்க, அது நல்லா இருந்தது. ஓகே தான், ஹாப்பி எண்டிங் தான். எனக்கு தெரிஞ்சு ஜிவியை தவிர இது எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்ரீகாந்தெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சு, இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் ஆனது அளவுக்கு செகண்ட் ஹாஃப் பெருசாக ஒர்க் ஆகல. ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஆவரேஜான இதுக்கு ஓகே தான், நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேட்டரில் வந்து பார்க்கலாம். பிளாக்மெயில்ன்றது அது உடச்ச மாதிரி ஆகிடும் ப்ரோ, அதான் கதை, அதான் பெஸ்ட்டு. போய் பாருங்கள், என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா யாருக்கும் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, யாரோட பொருளுக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது, எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாம் சீரியஸ் லிரிக்ஸ் வேறு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. இமானுவேல் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட யதார்த்தமாக இருந்தது, இந்த இதில் ரொம்ப நல்லா இருந்தது. வேறு என்ன கிலோ சொல்ல, எமோஷன் சூப்பராக இருந்தது. பிந்து பாதவி ரொம்ப நல்லா இருந்தது. இது உண்மையாக இது ஆக்சுவலாக வந்து லைஃப்பில் நடந்த நிறைய பேருக்கு நடக்கிறது. இந்த லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது, அது சொல்கிறது வேறு யார் பார்க்க வேண்டிய ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கலாம் இதை, ஓகேங்களா? நம்ம லவ்வர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இதைமாரி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணால் இதுதான் பிரச்சனை, அது கிளியராக தெரியுது. அதான் பிளாக்மெயில். குறி சொல்லுமா பள்ளி, அது போய் கட்சியில் எதில் விழுந்துடும், சாப்பாடுக்கு உண்டான ஊந்துடும்னாங்களா, அது மாதிரி இந்த படத்தில் ஹெராயின் பற்றி பேசி அதெல்லாம் காப்பாற்றி இது பண்ணுறாரு ஸ்ரீகாந்த். அவர் சொந்த வாழ்க்கையிலையும் அதை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பெண் குழந்தைய காப்பாற்றுறாரு படம் ஃபுல்லாக. அதுக்காக பிளாக் மேட்லேருந்து இது பண்ணுறாரு. அவரோட லவர் அவரோட காதலியை பாதுகாக்கிறாரு. அவர் சொந்த வாழ்க்கையிலையும் அது பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயிசம் சினிமாவில் காட்டுறதோட தான் சொந்த வாழ்க்கையிலும் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு இது நல்லா இருக்கு படம். இந்த படத்தில் பாராட்டணும்னா இந்த டைரக்டர் தான் பாராட்டணும். ஒவ்வொரு சீனும் விடாமல் ஒவ்வொரு கட்டுவும் ஒவ்வொரு அவுழ்த்த விட்ட லாஸ்ட் சீன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து முடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயமா பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இது கேரளா டைரக்டர்களுக்கு சவால் விடுற அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு நிறைய இருக்குது படம். ஒரு படம் எடுத்தாலும் தரமாக எடுத்திருக்கிறாரு இந்த டைரக்டரு. இந்த மாதிரி காஸ்ட் அண்ட் குரூ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பெரிய ஆளுங்களை கொடுத்துருந்தா இந்த படம் இந்த வருஷத்தோட மெகா ஹிட்டு படம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிளாக் மெயில் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். மஜா படம் அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு உண்மை சொல்லணும் என்னன்னாக்கா, சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் அவருடைய படங்கள்லாம் சரியாக போகாமல் இருந்துச்சு. இந்த பிளாக் மெயில் படம் உண்மையிலேயே நல்லா அற்புதமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சார், இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த படத்தில் நீங்கள் நடித்து மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுடைய தொழில் அந்த மியூசிக் போகிறத சாம் சிஎஸ் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவர் கோப்பமாவன மியூசிக் ஆறார தர 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 அப்படின்னு போட்டு சும்மா சூப்பராக போட்டு வச்சிருக்காரு. ஆடியன்ஸ் வந்து கணிக்கவே முடியாது. அடுத்து என்ன நடக்கும். ஒருவேளை இவங்க தான் கடத்திருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க தான் கடத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட் வச்சிருக்காரு இயக்குனர் அவர்கள். இயக்குனர் மாறா நீ ஜெயிச்சிட்ட மாறா, நீ ஜெயிச்சிட்ட மாறா. படத்தின் தயாரிப்பாளர் அமுல்ராஜ் அவர்கள் வந்திருந்தா சொன்னாங்க. பிளாக் மெயில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் இவர் தான் சார். உங்க பேர் அமுல்ராஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கடா மேலே போடு கொஞ்சம் வாங்க சார், வாங்க இன்னொரு மேலே படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சார். உங்க பேரு தயாளன் பழனிக்கு வணக்கத்தை போடு. இந்த படம் ஜிவி பிரகாஷ் சார், நீங்க ரொம்ப செட்டில்டா நடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரம் பழசை வந்து நம்ம கிளற வேணாம். ஸ்ரீகாந்த் அவருக்கும் சமீபத்தில் நிறைய படம் ஓடாம தான் இருந்துச்சு. இந்த படம் அவருக்கும் ஒரு கம்பேக். இப்படி அனைவருக்குமே ஒரு அற்புதமான படத்தை தான் கொடுத்துருக்காரு இயக்குனர் மாறன் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற அமல்ராஜ் சாருக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒரு கதாபாத்திரமுமே சரி, அந்த கண்ணு அந்த ஹீரோயின் பேர் என்ன சார்? இன்னொரு ஹீரோயின் பாருங்களா, 2 பொண்ணுங்க பேருமே என் வாயிலே நுழையில பாத்தீங்களா. அந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மா வந்து பெண்களோட வாடையே படாம என்னை வளர்த்துட்டாங்க. அந்த 2 ஹீரோயின்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமும் ரெடின் கிங்ஸ்லி அவன் வந்து நடந்து வரும்போதே ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க. நிறைய டப்பிங்கில் போட்ட டைலாக் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படம் வந்து 1.25 மணி நேரம் தான் நினைக்கிறேன். 1 மணி நேரம் 58 நிமிஷம். படம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து 1.25 மணி நேரம் தான் போல அப்படின்னு தோணிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு பிளாக் மெயில் படம் ஆரம்பிச்சதும் தெரியல, முடியறதும் தெரியல. சும்மா தர 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 தரன்னு அந்த அளவுக்கு படம் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த படம் பெரிய படமாக தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணனை வச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க. போடு